வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ வந்து எலெக்ஷன் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் நெறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத எலெக்ஷன் டியூட்டி வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் எலெக்ஷன் டியூட்டி குடுப்பாங்க. துணை வட்டாட்சியர், அதுக்கப்புறம் வந்து அங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து அதிகாரியா வந்து எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து அதிகாரியா நியமிப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து அ செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்துக்கு. எலெக்ஷன் நடக்கிறதுனால வந்து செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வந்து எவ்வளோ எடுத்துட்டு போணும் வெளியில போம்போது அப்படின்னு சொல்லி பண கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க. ஏன்னா வந்து அ வாக்காளர்களுக்கு, ஓட்டருக்கெல்லாம் வந்து பணம் குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதனால வந்து கட்டுப்பாடுகள் வரும். எலெக்ஷனுக்கு வந்து இதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ண உடனே கட்டுப்பாடுகள் வரும். இதெல்லாம் முன்கூட்டியே அவேரா இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து ஓட்டுக்கு பணம் குடுத்தா வந்து ஆ அவங்க வந்து தக்க நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. அதனால வந்துட்டு யாரும் ஓட்டுக்கு பணம் குடுத்து நின்னு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அதனால வந்து அதில அவேரா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்ப எலக்ஷன் நடக்கிறதுனால வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழகம் முழுவதும் வந்து 2 நாட்கள் வந்து பயிற்சி ட்ரெய்னிங் வந்து குடுக்குறேன்னு சொல்லி தமிழக அரசு சார்பில அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆ இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க் யூ.